ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கோதுமையில் பண்ணுற பரோட்டாவும் மைதாவில் பண்ணுற ரெகுலர் பரோட்டாவும் போட்டி போட போகிறாங்க. இந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா பல ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. வீடியோவை கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் பாருங்கள், யார் வின்னர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ முதல்ல நம்ம மைதாவில் பரோட்டா செய்கிறதுக்கு மைதா 1 கப் எடுத்திருக்கோம், பால் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், வாட்டர் அதாவது தண்ணி 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். அதுக்கப்புறமேட்டு சர்க்கரை ஒரு சிட்டிகை அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இதுக்கும் மேலே உப்பு 1 கப் அளவு மைதாவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு உப்பு தேவைப்படும். மைதா பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் இழுவைத்தன்மை நல்லா இருக்கணும். பால் சர்க்கரை மைதாவோட சேர்க்கும் போது அந்த குளூட்டன் ஃபார்மேஷன் நல்லாவே இருக்கும். அதனால நம்ம இழுத்து பிசையணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சாதாரணமாக பிசைஞ்சு வைக்கும் போதே நல்ல இழுவைத்தன்மையோட நம்மளால பரோட்டா செய்ய முடியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் எண்ணெய் சேர்த்து நல்ல உருட்டையாக பிடிச்சு வச்சிடலாம். இதுக்கு மேலே இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம மூடி போட்டு வைக்க போகிறோம். இப்பயே ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கு. இதை இப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மினிமம் 1 to 1.5 மணி நேரம் ஆகணும். இப்போ 1.5 மணி நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். பார்க்கவே மாவு நல்ல பதம் மாறி இருக்கு. எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கையில் 1 to 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கையை நல்லா கோட் பண்ணிட்டு இந்த மாவு நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 பிரிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இந்த மாதிரி நல்ல உள்ள அழுத்தி இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் இதுக்கு தேவைப்படுது பாருங்க. எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இதை 4 பங்கா நம்ம பிரிச்சு வச்சுக்க போறோம். 1 கப்பு மைதால நமக்கு சின்னதா 4 பரோட்டா வரும். ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ட் பண்றதா இருந்தா 3 பரோட்டாக்கள் வரைக்கும் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு உருண்டையா எடுத்து இப்பயே எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. இதை நல்ல உள்ளுக்குள்ள மடிச்சு விட்டு ஒரு பந்து மாதிரி பண்ணி மறுபடியும் 1/2 மணி நேரத்துக்கு நம்ம செட் பண்ண போறோம். இப்போ எவ்வளோ அழகா ஃப்ளெக்சிபிளா பந்தா வந்துருச்சு பாருங்க. நம்ம சாதாரண இன்கிரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கோம், ரொம்ப கஷ்டப்படலை நம்ம பிசைறதுக்கு. ஆனாலுமே இந்த பந்து ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. மறுபடியும் இந்த பந்துக்கள் மேல என்ன பண்ண போறோம்னா லேசா எண்ணெயை கோட் பண்ணி 1/2 மணி நேரமாவது செட் பண்ண போறோம். 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா தேய்க்கிறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தேவை. கையை நல்லா கிரீஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்திலாம் உருட்டணும்னு அவசியமே இல்லை. எவ்வளோ இழுவையாக வந்துருச்சு பாருங்க. இது நான் சாம்பிளுக்கு தான் நான் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய உருண்டைகளை இந்த மாதிரி இழுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் ரெடி பண்ணி அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸில் நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கீழே நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு பந்தையாக இப்படி நல்லா உள்ளங்கையில் அழுத்தி கொடுக்குறேன். கொஞ்சம் அழுத்தும் போது 2-3 தடவை அழுத்தும் போது இந்த மைதாவோட தன்மைக்கு சுருங்கி உள்ளே வர மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா அழுத்தி கொடுத்துட்டே இருங்க வெளிப்பக்கமாக நோக்கி. ஓட்டைகள் விழுந்தாலும் கவலையே படாதீங்க, அதுவும் ஒரு லேயர் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓரங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். எவ்வளோ தூரம் மெலிசா தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்ல மெலிசா கையிலேயே விரிச்சு விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு தான் மேக்ஸிமம் நம்மளால தேய்க்க முடியும். இப்போ ஏதாவது ஒரு ஓரத்தை பிடிச்சு இழுத்துக்கோங்க. அப்படியே கையில் பிடிச்சு இழுத்து விட்டுருங்க. நல்ல இழுவையாக வரும். அவ்வளவே தான். சுற்றி ரெடி பண்ணிடுங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம 4 பண்ணி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் அந்த பிளேட்டில் எண்ணெய் தடவியிருக்கேன். கீழே கையில் லேசாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு கையிலேயே இந்த மாதிரி விரிச்சு கொடுங்க. அப்போதான் அந்த லேயர் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் பண்ணோன்னா அப்படியே ஃபார்மேஷன் நிற்கும். அது வரைக்கும் தேய்ச்சி கொடுங்க. கல் நல்லா சூடாக இருக்கணும் பரோட்டா போடும்போது. அப்போ தான் எல்லா சைடும் நமக்கு ஈவனாக குக் ஆகும். பரோட்டா போட ஆரம்பிச்சிட்டோன்னா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள், இதுக்கு எண்ணெய் தேவைப்படுது. அப்போ தான் இந்த மாவு ஒட்டாது. அப்புறம் அதுக்கு மேலேயும் 1 எண்ணெய் தேவைப்படுது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 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 எண்ணெய் தேவைப்படுது.
இப்போ நம்ம கண்டினியூஸாக வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட லேயர்ஸ் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பரோட்டா மாஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த சட்டுவத்தோட நுனியில் வச்சு அந்த பரோட்டாவை திருப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஈவனாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் எல்லா இடத்துலையும் வரும். ஒவ்வொரு சைடும் நல்லா குக்காக விட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்புங்க. பாருங்க, இப்பயே அங்கங்க சூப்பரான கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஆனால் கண்டினியூஸாக இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நடுவில் ரொம்ப தடவை திருப்பி போடாதீங்க. இப்போ மேலே எண்ணெயை லேசாக கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் திருப்பி போடுறேன். இது நம்ம வீட்டில் பண்ணுறோன்றதுனால நானே ரொம்ப எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு பாருங்க. கோல்டன் ப்ரௌன் ரெண்டு பக்கமும் பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கை சூடு தாங்கணும். இந்த மாதிரி ஒரு 4 அடி சூடாக இருக்கும் போதே அடிச்சிங்கன்னா தான் நம்ம பரோட்டா வந்து நல்ல ஃப்ளஃபியாக லேயர் வந்து விட்டு கொடுக்கும். கமகமன்னு சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதோடைய ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், நம்ம பரோட்டாவை பிச்சு போடுறோம். எவ்வளோ லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. அவ்வளவே தான், பிச்சு போட்டாச்சு. பிச்சு போட்டு சாப்பிட்டா தான் பரோட்டா நல்ல சால்னால துவச்சு சாப்பிட போகிறோம். சரி, இப்போ நம்ம கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சாஃப்டான ஃபுல்காஸ் எப்படி பண்ணுறது, சாஃப்டான சப்பாத்திஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதே கான்ஸ்டிடுவன்சியில் தான் மாவு பிசைய போகிறோம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறமேட்டு நம்ம எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதில் அப்ராக்சிமேட்டாக பாதி அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை ஒரு உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம். உருண்டை காயாமல் இருக்கிறதுக்காக அது மேலே லேசாக எண்ணெய் தடவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுருலாங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி உருண்டை சேர்த்து ஒரு பரோட்டா உருண்டை. இந்த மாதிரி நல்ல மாவு தடவி நல்லா அகலமாக இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அது மேலே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு நல்லா எண்ட்ஸ் வரைக்கும், கார்னர்ஸ் வரைக்கும் அந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம மடிப்பு வந்து பண்ணும்போது, இந்த மாதிரி ஃபேன் மடிப்பு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மடிப்பு பண்ணும்போது நம்மளுடைய மடிப்புகள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் லேயர்ஸ் வந்து நல்லா அப்படியே நிற்கும். எண்ணெய் இருக்கிறதுனால அதுக்கப்புறமேட்டு நம்ம மாவை தேய்ச்சோனாலும் அதை ஒட்ட விடாது. இப்போ பாருங்க, இந்த மடிச்சு இழுக்கும் போதே அந்த மொத்த மாவோட லெங்த் வந்து எவ்வளோ வந்து நீண்டுட்டே வருதுன்னு பாருங்க. அதனால தான் நான் ஃபர்ஸ்டே ரொம்ப மெலிசா தேய்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ மாவு வந்து நல்லா நீண்டு கொடுத்துருச்சு. அவ்வளோதான், மடிப்பு வச்சாச்சு. ஒரு எண்டில் இருந்து அப்படியே உருட்டிட்டு வந்துருங்க. பாருங்க, எவ்வளோ ஈஸியாக அரை மணி நேரத்திலேயே ஊற வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேனில் போடுறதுக்கு முன்னாடி லேசாக கையில் வச்சு அழுத்திட்டு இந்த மாதிரி இந்த ரோலிங் பின் வச்சு லேசாக உருட்டுங்க. ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. இதே நம்ம எண்ணெய் தேய்க்காம நம்ம இந்த மடிப்புகள் பண்ணியிருந்தோம்னா, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மடிப்புகள் வந்து சப்பாத்தி மாவுன்றதுனால ஒன்றோட ஒன்று அப்படியே மர்ஜ் ஆயிரும். நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தது இந்த மடிப்புகள் வந்து மர்ஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான். பாருங்கள், இப்போ மடிப்புகள் எவ்வளோ அழகாக நிற்கிது பார்த்தீங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ இது போடுறதுக்கும் சப்பாத்தி மாதிரி தான், மீடியமுக்கும் கொஞ்சம் ஹையாக இருக்கணும் ஃப்ளேமை. நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு போடுவோம். இதுக்கு கீழெல்லாம் இப்போ எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. கீழே வந்து லேசாக வேகணும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. அப்பயே வந்து நம்ம திருப்பி போட்டுறணும். இது நம்ம சாஃப்டான சப்பாத்திஸ் பண்ணுற அதே டெக்னிக் தான்.
இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டோம். இந்த சைடு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம திருப்பி போடணும். இது நம்ம ரெகுலர் பரோட்டா செய்கிற மாதிரி தான், லேயர்ஸ் இருக்கிறதுனால லைட்டாக சுற்றி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பரோட்டா ஈவனாக வேகும். ஆனால் இப்படி சைட்ஸில் நான் சுற்றி தான் விடுறேன். அழுத்தி கொடுக்காதீங்க, நார்மலாக சுற்றி விட்டாலே போதும். லேசாக தொட்டு கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லேயரில் லேசாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கலாம். அதுவும் ஸ்பூனோட பேக் சைடை நெய்யிலோ எண்ணெயிலையோ டச் பண்ணி அதில் தேய்ச்சா போதும். அந்த அளவுக்கு இதுக்கு போதும். இப்போ இந்த சைட்லேயும் லேசாக தேய்ச்சி விட்டுட்டேன். நல்லா புசு புசுன்னு உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் சைடு லேசாக குக் ஆகணும். திருப்பி விட்டு அடுத்த சைடு கோல்டன் ப்ரௌனாக குக் ஆகணும். அதில் நெய்யோ எண்ணெயோ தேய்ச்சிட்டு இன்னொரு சைடை அதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக குக் ஆக்கணும். அவ்வளவே தான். சூப்பர் சாஃப்டான லேயரான கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கல்லிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ரெகுலர் பரோட்டா மாதிரியே இதை நல்ல சைடில் லேசாக 2 அடி அடித்து கொடுத்துக்கலாம். நல்ல லேயராக கிடச்சிரும் நமக்கு. எவ்வளோ லேயர்ஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? பிக்கிறதுக்கும் அவ்வளோ சுலபமாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே அவ்வளோ லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. சுட சுட சர்வ் பண்ணலாம். யார் ஜெயிச்சான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மைதாவுக்கும் கோதுமைக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப குயிக்காக சொல்லிடுறேன். இப்போ இது ஒரு கோதுமை மணின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நல்ல மஞ்சளாக பெருசாக நிறைய பெரிய லேயராக தெரியுது பார்த்தீங்களா? இது மாவுச்சத்தும் புரதமும் சேர்ந்தது. அதாவது மாவுச்சத்து ஜாஸ்தி, கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா. அடுத்தது குட்டியாக கருப்பாக உள்ள தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் நியூட்ரிஷன் ஸ்டோர் ஹவுஸ். அதாவது அவ்வளோ சத்துக்களும் இதில் வைட்டமின்கள் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதாவது நமக்கு இம்யூனிட்டி கொடுக்கறது. அதுக்கப்புறமேட்டு சத்தான கொழுப்புகள் இதில் இருக்குது. அடுத்தது இதை சுற்றி இருக்கிற அந்த அவுட்டர் ஷெல், அதாவது அவுட்டர் கவரிங். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீடோடைய ப்ரொடெக்ஷன். அதே சமயத்தில் இதில் வைட்டமின்களும் இருக்குது, தாதுக்களும் இருக்குது, மினரல்ஸும் இருக்குது. ஸோ இந்த மைதா எப்படி தயாரிக்கிறாங்க தெரியுமா? அந்த வெளி தோல் எடுத்துடுறாங்க, தாதுக்கள் வைட்டமின்கள் இருந்ததை. நம்மளுடைய ஜெர்ம் அதில் இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் பெருசாக நமக்கு மாவுச்சத்தும் புரதமும் மட்டும் இருக்கிற அந்த எண்டோஸ்பர்மை மட்டும் அரைச்சி ரிஃபைன் பண்ணி ப்ளீச் பண்ணி தயாரிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அதில் இருக்கிற நல்லது எல்லாத்தையும் கோதுமை மணியிலேருந்து எடுத்துடுறாங்க. அதனால தான் நமக்கு கோதுமை சாப்பிடும்போது அதில் ஃபைபர் கிடைக்குது. பொதுவாகவே நார் சத்து மிகுந்த உணவுகள் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் ரொம்பவே நல்லா வேலை செய்யும். அது கூட சேர்த்து நமக்கு வைட்டமின்ஸும் மினரல்ஸும் சேர்த்து கிடைக்குது. அதே நேரத்தில் மைதாவில் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் கொழுப்புத்தன்மை நிறைய நமக்கு சேருது. நம்மளால் நைட்டில் மோஸ்ட்லி சாப்பிடும்போது அதை நம்மளால் செரிக்க வைக்கவும் முடியறதில்ல. அதே நேரத்தில் ஒரு மைதா பரோட்டா போடுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ எண்ணெய் போட்டோம், எவ்வளோ நேரம் ஊற வச்சோன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் கோதுமை பரோட்டாக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கரெக்டான கான்ஸ்டிடுவன்சியில் மாவு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு சூப்பர் சாஃப்டாக நம்ம போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்மளோட வின்னர் ஹெல்தியான ஃபுட் ஆப்ஷன் கோதுமை பரோட்டா தான். குட்டீஸ்க்கு பரோட்டா பிடிக்குதுனாலும் கோதுமை பரோட்டாவை பழக்கி விடுங்க. ரொம்பவே ஹெல்தியான ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கும் கூட சேர்த்து இந்த ஹெல்த் இன்ஃபர்மேஷனை யார் கூடலாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்யூ.